எஸ். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு நம்முடைய சினிமா விமர்சகர் மு ரவிக்குமார் ஐஆர்எஸ் அவர்கள் நம்மோட லைவ்ல கலந்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நாங்க பேச போறோம். ஜனநாயகன் படம் வருகின்ற 23ஆம் தேதி வெளிவரும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு சென்சார் அப்ளை பண்ணி ரீசென்சார் அதுக்கு கிடைச்சிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது வெளிவர போறதா எல்லாரும் சொல்றாங்க. இது வெளிவராது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதை பற்றி தான் இப்ப நம்ம பேச போறோம். ரவி, இப்ப ஜனநாயகன் படம் வருகின்ற 23ஆம் தேதி வெளிவரும்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா வெளிவராது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி சில விநியோகஸ்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜனநாயகன் படம் தயாரான போதே இதை தமிழ்நாடு முழுக்க வெளியிடுவதற்கு எம்ஜி முறையில் வாங்கியிருக்கிறாங்க. எம்ஜி முறையில் வாங்கி விநியோகஸ்தர்கள் எல்லாம் தயாரிப்பாளர் கேவியனுக்கு ரூபா கொடுத்ததாகவும் அது அக்ரிமெண்ட் எல்லாமே எம்ஜி போட்டு தான் அவங்க வாங்கினதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில கடந்த வாரம் இந்த ஜனநாயகன் விநியோகஸ்தர்களை நம்ம லீலா பேலஸ், சென்னையில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டல்ல சந்திச்சதாகவும், சந்திச்சுட்டு அங்க எதுவுமே பேசல, நீங்க எல்லாரும் போலாம், நான் அடுத்து என்னங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டின்னரோ லஞ்சோ கொடுத்து அனுப்பிச்சிட்டாதான் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அப்புறம் அவங்க போன பிறகு போகும்போது ஒரு நம்பர் கொடுத்து, இவர் தான் இனிமேல் உங்ககிட்ட பேசுவாரு இந்த படம் சம்பந்தமா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர்கள் சென்ற பிறகு ஓரிரு வாரங்கள்ல அவங்களுக்கு ஒரு தகவல் போயிருக்கு. நீங்க எல்லாம் இந்த படத்தை எம்ஜி முறையில வாங்கினீங்க, இப்போ இந்த படத்தை உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் முறையில நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அந்த இன்சார்ஜ் விநியோகஸ்தர்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. இதனால விநியோகஸ்தர்கள் பல பேர் இடிஞ்சு போயிட்டதா ஒரு தகவல் சொல்லுது. அது எப்படி அவங்க ஏன் இடிஞ்சு போகணும்? தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படம் பைரசியா பல கோடி மக்கள் அந்த படத்தை பார்த்துட்டாங்க. இனிமேல் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகி ஏற்கனவே விஜய் படங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் பாருங்க, அந்த வரவேற்பு இப்ப இருக்குமா என்னன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல தயாரிப்பாளர் நல்லதுதான் பண்ணியிருக்காரு. நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டா, டிஸ்ட்ரிபியூஷனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன வசூல் வருதோ அந்த வசூல்ல ஒரு பர்சன்டேஜ் அவங்களுக்கு, ஒரு பர்சன்டேஜ் இவங்களுக்கு. சோ அந்த வசூல் அந்த அளவுக்கு வரலன்னா இவங்க எம்ஜிக்கு கொடுத்த பணம் வந்த பணத்தோட கழிச்சது போக மீதி இருக்கிற பணத்தை தயாரிப்பாளர் திருப்பி கொடுக்க போறாரு. இது நல்லதுதான் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க ஏன் புலம்புறாங்க விநியோகஸ்தர்கள் அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பாயிண்ட், இன்னொரு பக்கம் இந்த படம் அரசாங்கத்தை தாக்குற மாதிரி, அது திமுக அரசு இருக்கும்போது திமுக தாக்குற மாதிரி எடுக்கப்பட்ட படம். அதனால இப்ப இந்த படம் வந்தா தன்னுடைய அரசாங்கத்தையே தாக்குற மாதிரி இருக்கும். அதனால இந்த படத்தை இப்ப நம்ம வெளியிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த படத்தை பத்தி என்ன தகவல்கள் இருக்கு ரவி? ஜனநாயகன் படத்தை பத்தி, அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல விஜய் நடித்த இவ்வளோ படங்கள் வந்திருக்கு. அதில் எந்த படமுமே இப்படி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வரல, பைரசி வந்ததே கிடையாது. ஏன் வரலை? இப்போ எப்பவுமே ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 5 Ws and 1 H அப்படின்வாங்க. 5 W 1 H அப்படிங்கிற கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். 5 W என்னன்னா வாட், வேர், ஹூ, வென், ஒய், ஹவு. இதை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்தின் பைரசி ஏன் படம் வெளியாவதற்கு முன்னரே வெளியிடப்பட்டது ஒன்று. ரெண்டாவது, அது தேர்தல் காலத்தில் வெளியிடப்பட்டது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு சாதாரண நிகழ்வோ அல்லது ஒரு யாரோ திருட்டு பசங்க பண்ணதாகவோ நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இதில் ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த படத்தோட பைரசி ரிலீஸ் ஆனது, அதுவும் எலெக்ஷன் டைம்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே. அவங்க என்னாச்சு அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சு? அதில் பார்த்தீங்கன்னா எடிட்டர் மெயினாக பண்ணவரை மன்னிச்சு விட்டாங்கன்னு நான் படித்தேன். அது இப்போ படிச்சிருப்பீங்க நீங்கள் நினைக்கிறேன். ஒரு எடிட்டர் அந்த படத்தோட எடிட்டிங் பார்த்தீங்கன்னா சென்சாரை ப்ளேம் பண்ணாங்க.
சென்சார்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. ஆமா. அவங்களாம் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள் பீப்புள். கவர்மெண்ட் அவங்க ஆன்சரபிள், வேலை போயிடும் அவனுக்கு. அதெல்லாம் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க உள்ள. அதனால அவங்கலாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இது வந்து சினிமாவில் இருக்க யாரோ தான் பண்ணியிருக்காங்க. யாரோ எதற்காகவோ செய்திருக்கிறார்கள். அதை நம்ம ஆராய்ச்சி பார்த்தா இப்போ இவ்வளோ பத்திரிகைகள் இருக்கின்றாங்க. துப்பறியும் பத்திரிகை, தொடப்பக்கட்ட பத்திரிகை இருக்கின்றாங்க. யாருமே அதை துப்பறியலையா? அது ஏன் அப்படி ஆச்சு? ஏன் அந்த படம் வந்து பைரசி ரிலீஸ் ஆச்சு? எங்கேருந்து அந்த காப்பி வந்து அது எப்படி போச்சு? ஜென்ரலாக பைரசி எப்படி வரும்னா, இப்போ கூட எனக்கு திருஷ்யம்னு ஒரு படம் வந்திருக்கும். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த திருஷ்யம் படத்துக்குள்ளே ஒரு படம் மாதிரி இருக்கும். அது ஒரு திருஷ்யம். அதை வந்து மோகன்லால் ப்ரொடியூஸ் பண்ணுவார் படத்தை. அப்போ என்ன பண்ணுவாங்க, கேரளாவுக்கு வெளியில் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்வாங்க. அப்போ மோகன்லால் சொல்லுவார், வேண்டாம், கேரளாவுக்கு வெளியில் போயிடுச்சுன்னா படத்தை பைரசி எடுத்து ஒரிஜினல் பிரிண்ட்டை அமைச்சிருவானுங்க. அதனால் கேரளாவுக்குள்ளேயே வச்சு நம்ம படத்தை வச்சுட்டு இருப்போம். அது வரைக்கும் நம்ம படம் நல்லா ஓடும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அதாவது கேரளாக்காரங்களுடைய அதுதான், அந்த எண்ணம் அதுதான். கேரளாக்குள்ளேயே ஒரு படம் இருக்கிறப்ப அந்த படத்தோட பைரசி வெளியே வராது. ஒருவேளை அந்த படம் வெளியே போனால், அதாவது ஒரு ஆந்திராவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ கர்நாடகாவுக்கோ ஹிந்திக்கோ போச்சுன்னா அங்கேருந்து பைரசி பண்ணி அடிச்சிருவானுங்க. அதனால் கேரளா கூட்ட வெளியில் ரிலீஸே பண்ணாமல் வச்சுட்டு இருப்ப படத்தைன்னு மாதிரி மோகன்லால் சொல்கிற மாதிரியே எழுதியிருப்பாங்க டைலாக். அது ரொம்ப ஆழமாக யோசித்து தான் அந்த டைலாகை வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு படத்துடைய பைரசி வருதுன்னா அது தேட்டருக்கு போனால் தான் தேட்டர் காப்பியே பைரசியாக எடுத்து விடுவாங்க. ஆனால் இது தேட்டருக்கே போகாமல் பைரசி ஆயிருக்கு. அதுவும் எப்படி, ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாருடைய மிகவும் எதிர்பார்ப்புடைய அவருடைய கடைசி படம் என்று சொல்லக்கூடிய அந்த படத்துடைய ஒரு படம் பைரசியாக வெளியில் வந்திருக்குன்னா அது எவ்வளோ பெரிய சதி. அந்த சதியை செய்தது யார்? இந்த கேள்வி நம்ம கேட்டிருக்கணும். இதை வந்து இப்போ எல்லாத்துலேயுமே தூங்குன மாதிரி அந்த திமுக அரசு அதுலேயும் தூங்கி கோட்டை விட்டுச்சு. அது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளியை அப்போவே கடுமையாக தண்டித்திருக்க வேண்டும். அதை பண்ணலை. எப்படி கரூர் இதுக்கு பலிக்கு தண்டனையை கொடுக்கவில்லையோ அதே போல் இதுக்கும் திமுக அரசு தண்டனை கொடுக்கவில்லை. அதற்கான தண்டனையை அது தனக்கு தானே கொடுத்து கொண்டது, அந்த விலையை அது கொடுத்துருச்சு. அதனால் இந்த படத்துடைய பைரசி எப்படி வந்தது, யார் அதை பண்ணாங்க? இரும்பு கரம் கொண்டு ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, வச்சு பிடிச்சிருக்கலாம். 10 பேரை பிடிச்சி அவங்களோட போலீஸோட ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா அவங்க உண்மையை சொல்லியிருப்பாங்க. உண்மையை அப்பயே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அதை பண்ணாமல் விட்டாங்க. அவங்களுக்கு உண்மை நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஏன்னா அவங்களும் ஒன்றும் சும்மா இல்லை. ரெட் ஜெயண்ட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கம்பெனியை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுற கம்பெனி அதுதான். அவங்களுக்கு தெரியாதா யார் அதை பண்ணியிருப்பாங்கன்றது? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், எச் வினோத் அப்படிங்கிற அந்த படத்தோட டைரக்டர் அவர் சொல்லியிருப்பார், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவும் இதானது, இதை நான் வெளியில் பேச முடியாமல் இதுவாக இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை அவர் சொன்னார். அப்போ அவர் ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருக்கார், அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அவரால் உண்மையை சொல்ல முடியல. இனிமேல் சொல்லுவாரான்றதும் தெரியாது. ஸோ இந்த படம் எப்படி பைரசி வெளியே வந்தது, அதற்கு பின்னால் யார் அப்படிங்கிறத இவங்களும் கண்டுபிடிக்க எந்த விதமான, இப்போ புது அரசு வந்திருக்குல்ல, விஜய் தானே முதலமைச்சர், தன்னுடைய படத்தை யார் பைரசி விட்டாங்கன்னு கண்டுபிடிக்க அவருக்கு இது இருந்திருக்கணுமா இல்லையா? ஏன் அவர் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை? ஒன்று, அந்த படத்தை பற்றி அவர் எங்கேயும் பேசுகிற மாதிரியும் தெரியல, மறந்தே போயிட்டார். அவர் தான் சினிமாவில் இருந்து இப்போ மறந்துட்டுருக்கார். அந்த மாதிரி போயிட்டுருக்கு பார்க்குறதுக்கு. என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பல விஷயங்கள் இருக்குது. இதோட யோசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சினிமாவிலேருந்து வந்த ஒரு நடிகர் முதலமைச்சராக இருக்கிறார். பக்கத்திலே இருக்கிற நம்ம பார்டர் ஆந்திர பிரதேசத்துலேயும் ஒரு சினிமாவில் வந்த முதலமைச்சர் இருக்கார். அவருடைய பல படங்களை ஒரு ரீமேக் பண்ணியிருக்காரு. இவரை வந்து பார்க்கவே இல்லை இது வரைக்கும். பார்த்தாரா? உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தாரா பவன் கல்யாண்? பவன் கல்யாண் வந்து இவர் மீட் பண்ணாரா விஜய? பண்ணலை, வரலை, அவர் வரலை. பவன் கல்யாணும் வந்து மீட் பண்ணல. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க தென் மாநிலங்கள் இருக்குல்ல, தென் மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, புதுச்சேரி, இந்த 5 மாநிலங்கள், புதுச்சேரி மாநிலம் கிடையாது, யூனியன் பிரதேசம். இந்த 5 முதலமைச்சர்களையும் அவர் பார்த்தாரா? இவர் போய் பார்த்தாரா இல்லை அவங்க வந்து பார்த்தாங்களா? அது மாதிரி எதுவுமே நடக்கலை. புரியுதுங்களா? இது வந்து என்னன்னா ஒரு 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 ஒத்துழைப்பே இல்லாத மாதிரியான ஒரு தனி இதுவாக தான் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது ஒன்று. இதற்கு பின்னால் இப்போ ஜனநாயகருக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சினிமாவில் இருக்கிறது பவன் கல்யாண். பவன் கல்யாணுக்கும் தெரியும் இது எப்படி பைரசி வந்திருக்கும் அப்படிங்கன்னா, அவர் படமும் ஃபுல் படம் ஒரு பைரசி வந்தது. போன அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதே தான் நடந்தது. அவரோட படமும் பைரசி வந்தது. வந்த பிறகு அவங்க கட்சி ஜெயிச்சு அவர் துணை முதலமைச்சராக ஆனார். இவரோட படமும் பைரசி வந்தது. இவர் வெற்றி பெற்று ஏதோ 107 சீட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். ஸோ இந்த பைரசி வெளியாவதற்கும் இவர்கள் அரசியலில் வெற்றி பெற்றதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதை வந்து அரசாங்கம் அப்போ கண்டுபிடிச்சிருக்கணும், இல்லை இப்போவாது கண்டுபிடிக்க முயற்சிக்கணும். அல்லது யாராவது போயிட்டு இதை யார்ட்டோ கேட்டு இதை கண்டுபிடிக்க பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது வருவோம் படத்துக்கு பைரசி இப்போ வந்ததை விட்டுருவோம். இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சில கேள்விகள் இருக்குது இல்லையா? இது ரிலீஸ் ஆச்சுன்னா அதனால் என்ன லாபம்?
ரிலீஸ் ஆகலைன்னா என்ன நஷ்டம் இப்போ பார்க்கணும். இப்போ எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரான பிறகு அவருடைய மதுரையை மீட்ட சுந்தரபாண்டி என்ற படம் ரிலீஸ் ஆகி அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. எம்ஜிஆர் வாழ்க்கையிலே அவ்வளோ பெரிய ஃப்ளாப் பார்த்துருக்க மாட்டார். அப்படி ஒரு ஃப்ளாப் ஆச்சு. அதே மாதிரி பவன் கல்யாண் துணை முதல்வரான பிறகு அவர் ரிலீஸ் ஆன எந்த படமும் ஓடலை. அதனால் அவங்க அப்படி நினச்சிருக்கலாம், சரி நம்ம வந்தால் இந்த படம் ஓடுமோ ஓடாதோ, அதனால் அப்படியே விட்டுறலாமே, இது அப்படியே எதுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்துட்டாங்க 1.5 கோடி பேர். என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் படத்தை வரவங்க மிஞ்சி போச்சுன்னா 50 லட்சம் டிக்கெட் விற்கும், இல்லை மிஞ்சி போச்சுன்னா ஒரு 1 கோடி டிக்கெட் விற்கும். அதுக்கு மேலே டிக்கெட் விற்காது. அவங்க எல்லாருமே படத்தை பைரசியில் பார்த்துட்டாங்க. அதை பார்த்தவங்க வந்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டின மாதிரியும் தெரியல. ஸோ அதனால் அந்த படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறதால அந்த படத்துக்கு எந்த விதமான லாபமும் இருக்காது. ஆனால் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார் இல்லையா, அவர் ஒரு அமௌண்ட் போட்டு தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். அந்த அமௌண்ட்டு அவருக்கு திருப்பி வரணும், அந்த ப்ரொடியூசருக்கு. அந்த ப்ரொடியூசருக்கு அந்த அமௌண்ட்டு வருமா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவருக்கு ஒரு அரசாங்க பதவி வந்துருச்சு. இப்போ அவர் தான் தமிழ்நாட்டுடைய தில்லி பிரதிநிதியாக ஒரு அரசாங்க பிரதிநிதி பதவி கொடுத்துருக்காங்க அவருக்கு. அந்த ரெட்டிக்கோ அந்த இவருக்கோ தெலுங்குக்காரரோ இல்லை கர்நாடகக்காரரோ அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம், அவர் தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும், தமிழ்நாட்டை பற்றி அவர் எப்படி டெல்லியில் போய் பேசி தமிழ்நாட்டுக்காக எப்படி வாதாடி என்ன பண்ண போகிறாரு, இது நமக்கு தெரியல. ஆனால் அந்த பதவி அவருக்கு தரப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான பிக்சர் எல்லாருக்குமே வரும். புரியுதுங்களா? இதன் பின்னால் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத லேசாக புரிந்து கொள்ள முடியும். இந்த படம் ரிலீஸ் ஆகாதால் அவர் ப்ரொடியூசருக்கு நஷ்டம், அவருக்கு வந்து அந்த பதவி கொடுத்துட்டா அவர் நஷ்டத்தை பார்த்து ஈடு கட்டி விடலாம் அப்படின்னு இருக்கலாம், அல்லது வந்து அவருக்கு நஷ்ட ஈடு கொடுத்த மாதிரி அப்படி இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனால் அதனால் யார் வந்து லாபம் சம்பாதிக்க போகிறாங்க? தியேட்டர் ஓனர்கள், தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அல்லது அந்த படத்தை வந்து அங்கே வேணா ஒரு சிங்கிள் ஷோ எடுத்து போடுறவங்க, அங்கே பாப்கார்ன் விற்கிறவங்க, இது ஸ்டாண்டு வச்சுருக்கவன், காரு ஸ்கூட்டர் ஸ்டாண்டு வச்சுருக்கேன், இவங்களுக்கு தான் லாபம் வரும். இனிமேல் இந்த படம் ஓடி சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளி பாட்ஷாவே தாண்டினா கூட விஜய்க்கு எந்த லாபமும் கிடையாது. இந்த படத்தால் அது என்ன ஆனாலும் ஒரு லாபம் கிடையாது, அது நஷ்டம் ஆனாலும் அவருக்கு நஷ்டமும் கிடையாது. அது ஆஸ் இட் இஸ் ஒன் மோர் ஃபிலிம், அவ்வளோதான் அவர் கணக்கில். ஏன்னா அவர் எல்லாம் தாண்டி போயிட்டார். இனிமேல் அவருக்கு அந்த படத்தோட எந்த விதமான பின் விளைவுகளும் அவரோட வாழ்க்கையில் ஏற்பட போவதே கிடையாது. அதனால் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதாலையோ இல்லை ரிலீஸ் பண்ணாதாலேயோ அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, எந்த விதமான ப்ளஸ் பாயிண்ட்டும் கிடையாது. ஆனால் இந்த படத்தை போட்ட ப்ரொடியூசர் அவருக்கு அந்த பணம் வரணும். எவ்வளோ ஒரு 350 400 கோடி போட்டு செலவு பண்ணியிருப்பார். அந்த 400 கோடி ரூபா அவருக்கு திரும்பி வரணும். அதுக்காக அந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணி தான் தீரணும். படத்தை வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேட்டலைட் கொடுக்கணும், ஓடிடி கொடுக்கணும், இதெல்லாம் கொடுத்தா தான் அவருக்கு அந்த பணம் வரும். அது 400 ரூபான்றதுலாம் சாதாரணமான அமௌண்ட்டு கிடையாது. அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகித்தான் தீர வேண்டும், வேறு வழியே கிடையாது. அவங்க ரிலீஸ் பண்ணி தான் தீருவாங்க அந்த படத்தை. இது வந்து அரசாங்கத்துக்கு எதிரான படமாக இருந்தாலோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதுதான் வந்து தார்மீக பொறுப்பு. அந்த கதாநாயகன் விஜய்க்கும் அதான் பொறுப்பு. அவர் தன்னை வச்சு படம் எடுத்த அந்த ப்ரொடியூசருக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. விஜய் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது வரைக்கும். ஒரு அற்புதமான ஒரு சூப்பர் ஸ்டார் அவர். தன்னை நம்பி பணம் போட்ட எந்த ப்ரொடியூசரையும் அவர் சும்மா விட மாட்டார். அவங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு லாபம் கொடுத்தே தீர்வார். அவங்க நஷ்டம் அடைய விட மாட்டார். எப்படி ரஜினி சாரோ அதே மாதிரி தான் விஜய் சாரும், அவர் நஷ்டம் அடைய விட மாட்டார். அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆனால் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. எம்ஜியை வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக அவங்க ஏன் மாற்றுறாங்க அது தெரியல. அந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணப்போ ஒரு சாதாரண மனிதர், இன்றைக்கி ஒரு அரசாங்க ஊழியர் அவர், அந்த படத்தோட ப்ரொடியூசர் கேவிஎன் ரெட்டி இருக்கார் இல்லையா அவர். அதனால் அவரால் வந்து நேரடியாக இந்த லாபத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. பழசு அது, அதை வந்து அவரோட பாஸ்ட் பிஸ்னஸ். அதனால் அந்த லாபம் வருமே ஒழிய இப்போ அவர் அதில் வந்து லாபம் எடுத்தால் அதை வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்றது சட்டம். அதனால் அந்த சட்ட சிக்கலும் அதுக்கு இருக்குது அவருக்கு. அதனால் அந்த ரைட்ஸ் அவர் வேறு யாருக்குன்னா எழுதி கொடுத்துட்டு எனக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு பசங்களுக்கோ இல்லை வேறு யாருக்கோ கொடுத்துட்டு அவர் ஒதுங்கிக்கிட்டால் தான் கரெக்டு. ஏன்னா அரசாங்க ஊழியர் அவர், அதனால் சொல்கிறோம். அந்த இதில் இருக்கப்போ அவருக்கும் கூட ஒரு மாதிரி ஏனோதானம் தான் இருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது. இன்னொன்று இது எல்லாமே சொல்கிறாங்க, சென்சார்னு சொல்கிறாங்களே ஒழிய சென்சார் சர்டிஃபிகேட்டு வந்த மாதிரி இது வரைக்கும் தெரியல. இங்கே யாரும் பார்த்தாங்களான்னு தெரியல. சென்சார் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சென்சார்லேருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரவில்லை. அதனால் அதையும் எந்த அளவுக்கு நம்ம நம்புறதுன்னு தெரியல. ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்குறப்ப அந்த படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம். அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறது என்ன காரணம்னா, நீங்கள் சொன்ன காரணம் தான். 1.5 கோடி பேர் படத்தை பார்த்த பிறகு அந்த படத்தை யாருமே வராமல் படம் வாஷ் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு. விஜய் வந்து அவ்வளோ நஷ்டத்தெலாம் எந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஏற்படுத்த மாட்டார், ஏற்படுத்துறது கிடையாது. அதனால் அந்த நஷ்டத்தை தான் அவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறப்ப பெரிய நஷ்டம் வராது அவங்களுக்கு.
அவங்க கமிஷன் மட்டும் வாங்கிட்டு பண்ண போகிறாங்க. படம் எவ்வளோ வருதோ அதுக்கு கமிஷன் எடுத்துக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ தே ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். பட் அவங்க பணம் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, முன்னாடி எம்ஜி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பணத்தை எப்படி செட்டில் பண்ண போகிறாங்கிறது அவங்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் உள்ள ஒரு இது அது. அதனால் எனக்கு தெரிந்து அந்த படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம். ஒருவேளை அதை அவங்க சொன்ன மாதிரி விஜயே கூட அந்த படத்தை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் அவருக்கு என்ன லாபம்? படம் வராததால் அவருக்கு என்ன லாபம்? இல்லை வந்தால் அவருக்கு என்ன நஷ்டம்? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வந்தால் அவருக்கு பெரிய நஷ்டம் எதுவும் இல்லை, வராததால் அவருக்கு பெரிய லாபம் எதுவும் இல்லை. அதனால் படத்தை வர சொல்லி தான் விஜயம் அலோவ் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்கிறாங்க சில பேர், படத்தை வர விடாமல் அவர் தடுத்துருவார், அவரோட அரசாங்கம் தானே, அவர் தானே பேசுகிறது. ஸோ அது அப்போ நினச்சது எல்லாருக்கும் தெரியும், அந்த படம் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக எடுத்த படம் லேட்டாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரியும். அதனால் அது மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் அரசாங்கத்தெல்லாம் ஏற்படுத்தும்னு எனக்கு தோணுது. அதனால் இந்த படம் தடை செய்வதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இருக்கீங்க, லைனில் இருக்கீங்களா ரவி? இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஏற்கனவே எம்ஜிக்காக பணம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த எம்ஜிக்காக கொடுத்த பணத்தை இப்ப அவங்க பைனான்ஸ் வாங்கி தான் கொடுத்துருப்பாங்க, வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்துருப்பாங்க, அந்த வட்டியோட கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆனா தயாரிப்பாளர் தரப்புல இருந்து பேங்க் வட்டியை விட கொஞ்சம் குறைவான வட்டி கொடுத்து செட்டில் பண்றேன்னு சொல்றாங்களா, அதை விநியோகஸ்தர்கள் ரொம்ப மறுக்கிறாங்களா, இப்படி ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு இதுவும் உண்மைன்னு தெரியல. அது இல்லை, நான் உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சண்டை போடுறது முதலமைச்சரோட, அதெல்லாம் போட மாட்டாங்க. அதனால் என்ன கொடுக்குறாலும் வாங்கிட்டு போவாங்க, அதுதான் இயல்பு. அவங்களாம் அப்படிலாம் சண்டை போடுற அளவுக்கு தைரியமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. அவங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வந்த வரைக்கும் லாபம், அடுத்து என்ன பண்ணி கொடுப்பாரு அப்படின்ட்டு போயிடுவாங்களே ஒழிய, யாரும் எனக்கு இந்த குடியா வட்டியோட குடியான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் அது அப்பட்டமான பொய், அது வேறு யாரும் கிளப்பி விட்றாங்க, அதை நம்ப முடியாது. ஓஹோ, சரி ரவி. இப்ப ஜனநாயகன் தான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. 23ஆம் தேதி வெளிவருமா வெளிவராதா அப்படின்னு ரசிகர்களும் திரையுலக விநியோகஸ்தர்கள் தரப்போ அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு பிரச்சனை இது ஓடிட்டு இருக்குது. அதை பத்தி மிக விளக்கமாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோல சொல்லியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் ரவி. நன்றி, வணக்கம். வணக்கம்.